மனித குலத்தின் தந்தை ஹஜ்ரத் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்தியாவிலே இருந்து ஹஜ் செய்வதற்காக புனித மக்கா நகரத்திற்கு சென்றார்கள். அங்கே மலக்குமார்களை சந்திக்க நேர்ந்தது. இப்போ மலக்குமார்கள் ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் அல்லாஹ் உங்களுடைய ஹஜ்ஜை மக்பூலான மப்ரூரான ஹஜ்ஜாக ஆக்குவானா என்று துஆ செய்தார்கள். மலக்குமார்கள் சொன்னார்களாம் ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம், ஓ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, நீங்க இங்க வர்றதுக்கு முன்னாடியே 2000 ஆண்டுகளாக நாங்கள் இங்கே ஹஜ் செய்து வருகிறோம் என்று மலக்குமார்கள் சொன்னார்களாம். சுப்ஹானல்லாஹ். அப்போது ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள், கஅபாவை துவாஃப் செய்யும் போது வலம் வரும்போது நீங்க என்ன சொல்லி வலம் வருவீர்கள் என்று கேட்டார்கள். அப்போது மலக்குமார்கள் சொன்னார்களாம், சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் என்ற திக்ரை ஓதி நாங்கள் கஅபாவை வலம் வருவோம் என்று சொன்னார்கள். அப்படி ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இந்த திக்ரை ஓதி கஅபாவை வலம் வந்தார்கள். சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் இந்த திக்ர்கள் ஓதி கஅபாவை வலம் வந்தார்கள். பிறகு ஹஜ்ரத் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காலத்திலும் அதற்கு பிறகு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் தல்பியா என்று சொல்லக்கூடிய லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக் என்று சொல்லக்கூடிய தல்பியாவை ஓதி இன்றைக்கு நாம் கஅபாவை வலம் வருகிறோம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் புனித மக்கா நகரத்திற்கும் மதீனா நகரத்திற்கும் சென்று ஹஜ்ஜும் உம்ராவும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜியாரத் செய்வதற்கும் வல்லோன் நாயகன் நம் அனைவருக்கும் தௌஃபீக்கை தந்தருள் புரிவானாக. ஆமீன்.